சென்னையில் தென்பட்ட சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம். சில மணித்துளிகள் தெரிந்த விண்வெளி ஆய்வு மையத்தை பார்த்து ரசித்த மக்கள். தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள நேரத்தில் யானை வழித்தடங்கள் வரைவு அறிக்கையை வெளியிட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரம், வாழ்விடங்களை இழக்கும் நிலையை உருவாக்கி உள்ளதாக விடிய அதிமுக அரசு மீது குற்றச்சாட்டு. வரைவு அறிக்கை செயல்படுத்தப்பட்டால் தமிழக வனப்பகுதிகளில் வாழும் மலைவாழ் மக்களின் வாழ்விடம், வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படும். வனத்துறையின் செயல் இயற்கை நீதிக்கும் மலைவாழ் மக்களின் நலனுக்கும் எதிரானது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மலைவாழ் மக்களின் கருத்துக்களை கேட்டு முறையான யானை வழித்தட திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். விடிய அதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். சவுக்கு சங்கர் சென்ற வாகனம் மீது திமுகவினர் அழைத்து வந்த பெண்கள் செருப்புகளை வீசியதால் பரபரப்பு. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தொடர்புடைய இடங்களில் சிபிசிஐடி மற்றும் போலீசார் சோதனை. சென்னை மதுரவாயலில் உள்ள வீடு, தீநகரில் உள்ள அலுவலகத்திற்கு சீல் வைப்பு. ஐந்து வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. மோசடி, போலி ஆவணங்கள் மூலம் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. அட்சய திருதியை ஒட்டி சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் 3 முறை உயர்ந்தது. சவரனுக்கு 1240 ரூபாய் வரை அதிகரித்து 54,160 ரூபாய்க்கு விற்பனை. அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க நகைக்கடைகளில் அலைமோதிய கூட்டம். தங்கம் விலை உயர்வு பற்றி கவலைப்படாமல் ஆர்வமுடன் வாங்கிச் சென்ற மக்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திடீரென பெய்த கோடை மழை. வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. தமிழ்நாட்டில் வெளியானது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். ஒட்டுமொத்தமாக 91.55% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 88.58% மாணவர்களும் 94.53% மாணவிகளும் தேர்ச்சி. வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி. தமிழ் பாடத்தில் 8 பேரும், ஆங்கிலத்தில் 415 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள். கணிதத்தில் 20,691 மாணவர்கள் சென்டம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 260 சிறைவாசிகளில் 228 பேர் தேர்ச்சி. மாற்றுத்திறனாளிகள் 92.45% பேர் தேர்ச்சி பெற்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 97.31% தேர்ச்சிகளுடன் அரியலூர் மாவட்டம் முதலிடம். 82.7% தேர்ச்சிகளுடன் கடைசி இடத்தில் வேலூர் மாவட்டம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தனியார் பள்ளிகளை ஒப்பிடும்போது அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 10% குறைவு.
இல்லம் தேடி கல்வி, ஸ்மார்ட் வகுப்பறைகள், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் என விடிய அரசு உருட்டிய உருட்டுக்கள் என்ன ஆனது என மக்கள் கேள்வி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ மாணவிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. நன்கு படித்து 12ஆம் வகுப்பிலும் தேர்ச்சி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் குறைந்ததால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி. ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்பாமல் விளம்பர திட்டங்களுக்கு நிதிகளை செலவிடுவது வீண் என கருத்து. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை திங்கட்கிழமை முதல் பெற்றுக் கொள்ளலாம். பள்ளிகளில் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தகவல். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கான துணைத் தேர்வு ஜூலை 2ஆம் தேதி தொடக்கம். பொதுத் தேர்வு மறுகூட்டலுக்கு மே 15ஆம் தேதி முதல் மே 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 89.14% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பு. ராமநாதபுரம் மாவட்ட பாசன வசதிக்காக வைகை அணையில் இருந்து 3000 கன அடி நீர் திறப்பு. 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரு தரப்பினர் மோதல். சமாதான கூட்டத்தில் நடந்த அடிதடியால் கலேபரமான அரசு அலுவலகம். சென்னை அண்ணா சாலையில் கார்களில் குட்கா, புகையிலை பொருட்களுடன் சுற்றித் திரிந்த 3 பேர் கைது. 764 கிலோ குட்கா புகையிலை சிக்கிய நிலையில் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கடத்தி வரப்பட்ட 17 மூட்டை போதைப் பொருட்கள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கிடங்காக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கிலோ கணக்கில் கஞ்சா மற்றும் போதை சாக்லேட்டுகள் பறிமுதல். விடிய ஆட்சியில் கஞ்சா பொருட்களின் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் 6 சவரன் தங்கச் செயின் வழிப்பறி. போலீசார் ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் மூதாட்டி வீடு மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு. வளர்ப்பு நாய் விவகாரத்தில் பக்கத்து வீட்டு சிறுவர்கள் தாக்குதல் நடத்தினார்களா என விசாரணை. ஹொசூர் அருகே டீ கடைகளில் நொறுக்கு தீனிகளை பொட்டலம் அடிக்க பயன்படுத்தப்படும் மருத்துவமனை அனுமதிச் சீட்டுகள். அரசு முத்திரை பதித்த மருத்துவ அனுமதிச் சீட்டுகள் டீ கடைகளுக்கு எப்படி சென்றது என மக்கள் கேள்வி. தேர்தல் காரணமாகவும் கோடையை தாங்க முடியாமலும் சொந்த ஊர் சென்ற வடமாநில தொழிலாளர்கள். தமிழகத்தில் கட்டுமானம் உள்ளிட்ட பல துறைகளில் பணிகள் பெருமளவில் பாதிப்பு. ஒகேனக்கல் வனப்பகுதியில் குடியிருக்கும் மீனவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திய வனத்துறையினர். வீடுகளை இடித்து சேதப்படுத்தியதால் வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்தெருவில் நிற்கும் பரிதாபம்.
திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே சாலை வசதி கேட்டு மக்கள் சாலை மறியல் போராட்டம். திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. உதகையில் உலக புகழ்பெற்ற மலர் கண்காட்சி தொடங்கியது. 1,00,000 ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட டிஸ்னி வேர்ல்டு மாதிரியை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். எல்லாம் சென்னையில இருந்து வந்திருக்கோம் ஃபேமிலியா. 126 ஃப்ளவர் ஷோ பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறோம். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த கார்ட்டூன் ஹவுஸ், ட்ரெயின்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. பசங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்க ஹாட் கிளைமேட்க்கு இங்க சென்னை ரொம்ப ஊட்டி ரொம்ப வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. சில்லுன்னு வித் ரெயினோட. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ரேஷன் கடை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். அத்தியாவசியமான பொருட்களை தரமான எடையாகவும் பொட்டலமாகவும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். திருச்செந்தூரில் 2வது நாளாக உள்வாங்கி காணப்படும் கடல். 200 மீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கிய நிலையில் புனித நீராடிய பக்தர்கள். அட்சய திருதியை ஒட்டி கும்பகோணத்தில் 12 பெருமாள் கருட சேவை வைபவம் கோலாகலம். ஒரே இடத்தில் எழுந்தருளிய 12 பெருமாள்களை தரிசித்து பக்தர்கள் பரவசம். ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ பக்தவத்சல பாகவத பிரிய. தேனியில் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கோலாகலம். தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. நெய்வேலி NLC சுரங்கத்தில் சுழன்றடித்த சூறை காற்று. வானுயர வட்டமடித்த நிலக்கரி துகள்கள். அம்மா பர்ஸ்ராப்பா. இடைக்கால ஜாமீனை தொடர்ந்து திகார் சிறையில் இருந்து வெளியே வந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். முதலமைச்சர் பணியை தொடரவும் வழக்கு தொடர்பாக பொதுவெளியில் விவாதிக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் நிபந்தனை.